இயேசு கிறிஸ்துவானவர் தேவனுக்கு பிரியமான இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரியே, என் வாழ்க்கையில விட முடியாத சுபாவங்கள் இருக்கிறது, விட முடியாத பாவங்கள் இருக்கிறது. இந்த பாவத்திற்கு பரிகாரியாக கர்த்தர் எனக்கு உதவி செய்வாரா? நிச்சயம் உதவி செய்வார். ஏனென்று சொன்னால் இந்த தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, உன்னுடைய வருத்தம் நீங்கி நீ பலத்தோடும் நீ சுகத்தோடு இருப்பாய் என்று கர்த்தர் உனக்கு கிருபை தருகிறார் இருக்கிறார். அனைவருடைய வாழ்க்கையில இன்னைக்கு பார்க்கப்படும் பொழுது குடும்பங்களிலே நிம்மதிகள் இல்லை என்று சொல்லப்படுகிறது. இது எல்லாமே ஒரு வருத்தம் தான். ஆனால் ஆண்டோட வார்த்தை சொல்கிறது, உன்னுடைய பாரம் எதுவாக இருந்தாலும் சரி, உன்னுடைய வேதனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, உன்னுடைய கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நோக்கிப்பார், உனக்கு புதுபலனை தருவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நோக்கிப்பார், உன் வருத்தத்தை அவர் நீக்குவார் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இந்த இயேசுவானவர் அன்று சொன்னார், மனதிரும்புகள் பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று. யாரை பார்த்து சொன்னார்? கர்த்தரை அறியாத ஜனங்களை, கர்த்தரை தெரிந்து கொள்ளாத ஜனங்களை மனம் திரும்ப சொன்னார். மனம் திரும்புதல் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒரு சமாதானத்தை, ஒரு சந்தோஷத்தை தேவன் உனக்கு கொடுத்து உதவி செய்கிறவராய் இருக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கும் நண்பனே, வந்துடு, இயேசு உன்னை அழைக்கின்றார். மனிதன் உன்னை கைவிடுவான், இயேசு கைவிடார். மனிதன் மனம் மாறிடுவான், இயேசு மாறிடார், இயேசு மாறிடார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்க நண்பனே, வந்துடு, இயேசு உன்னை அழைக்கின்றார். வாழ்கின்ற நாட்களெல்லாம் வாழ்ந்து பார்த்து விட்டாய், வேதனையில் வாழ்ந்தது போதும், சோதனையை சகித்தது போதும். இது இயேசு நோக்கி பாருங்கள். ஒரு வருத்தங்கள், சஞ்சலங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் எடுத்து போடுகிறாரா இருக்கிறார். இந்த பாரத்தோடு வருத்தோடு இருக்கிற என் அன்பு சகோதரன் சகோதரியே, உனக்கு ஒரு சமாதானத்தை கர்த்தர் என்று தருகிறவராக இருக்கிறார். நீ எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தராகிய இயேசு நோக்கிப்பார், உனக்கு ஒரு மீட்பை, ஒரு ரட்சிப்பை கர்த்தர் கொடுப்பார்.